இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உண்மையிலே பாரத்தை கட்டியிருக்கிறோம். பெருமூச்சையிட்டு அது காவியான நாங்கள் உமது தயாரத்தை காத்துக் கொண்டு உமது சமூகத்திலே இருக்கிறோம். அவருடைய வார்த்தையின்பாலே எங்கள் மன்றாட்டை பொறுத்தனையாளர் தயாரியாக இருக்கிறது. ஜென்ம பாவமில்லாமல் உலகமிட்டபடி மாறியிருந்து அடைந்ததனை இரவு முறை அடைக்கமாக ஓடிவந்தோம். எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து நம்முடைய திருக்குமாரனை எளிதாக எடுத்துக்கொள்ள செய்கிறோம். மகன் தூய ஆவின் ஆமே. I'll be
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளாக நிறைந்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீதிமன்றங்கள்
என் சகோதரர் சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வந்திருக்கிறார்கள் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பெயராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆன்மாவோடும் இருப்பாராக. சிலர் அவர்களிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து நிர்மாணமாக அவரை நீக்கி கொண்டு இயேசு அவரை கூட்டத்தில் இருந்து தனியே அழைத்து சென்று தம் விரலை அவர் கால்களில் இட்டு உயிர் நீரால் அவர் நாட்டில் கொடுத்தார். பிறகு வானத்தை கண்டாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி அதாவது திரைக்கப்படும் என்றார். உடனே அவருடைய கால்கள் திரைக்கப்பட்டன. நாம் கட்டளில் கட்டப்படுகிறது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர்கள் கட்டளையிட்டார். அவருக்கு கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும்
இறுதியாக அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு வழங்கின இயற்கையை ஆளுநர்களால் இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். காது கேளாதோர் கேட்கவும் பேசுவோர் பேசவும் செய்கிறார்கள் என்று பேசி கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நற்செய்தியில் கேட்கிறோம் அந்த மகனை உணவுகிறார்கள். ஒரு நாமம் ஒரு காலம் ஒன்றாம் மாதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் பார்வையாளர்கள் கேட்காதவர்கள் கேட்டவர்கள் அவர்கள் நிச்சயமாக கேட்கிறவர்கள் நடக்க முடியாதவர்கள் இருப்பவர்கள் அவர்கள் நடப்பார்கள். மாறி பேச முடியாதவர்கள் அவர்களும் பேசுபவர்கள். இது பொதுவாக இயேசுடைய பற்றி சொல்லி உண்டாக்கியாக இதெல்லாம் மக்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்று இருக்கிறது. ஆனால் சொல்றாங்க அல்லது ஆவி வழியாக இது எனக்கு உரியது எனக்கு தேவை என்று அப்படி விசுவாசத்தை நம்ம போட்டு அடைய முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இறைவாக்கு பிரகாரமாக அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, நம்முடைய இயேசு Jesus is the same yesterday, today and forever. இயேசு மாறாதவர், அன்றைக்கும் இன்றைக்கும் எப்போதும் இருக்கிறவராக இருக்கிறார். நம்ம நம்ப முடியும் சொன்னாங்க. இயேசு நம்முடைய இருக்கிறார். அந்த புதுமைகளாக செய்வார்கள். ஏன் சும்மா சாதாரண அந்த பல்வீட்டுக்குள்ளாக இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பூமியானது ஆசீர்வதிக்கப்பட்டது இயேசுக்கு உடலாக இருக்குது. ஆனால் இது வந்து வெளியே பார்க்காங்க யாரும் அப்படின்னு கேள்வி. அதே தான் சும்மா சாதாரண அங்கே கொண்டு வரப்பட்டவங்க ஜெபிக்க பொழுது அந்த ஆத்மத்தின் கொடுக்கும்போது என்ன ஒரு திருமணம் நடக்குது. திருமணம் நடக்க இயேசுக்கு உடலாக வந்து அப்போ நம்ம எல்லாம் ஒன்றும் சர்வசாதாரணமாக ஒவ்வொரு பூசியும் புதுமை. இது வந்து நம்முடைய விஷயம். நமக்கு விசுவாசம் ஏற்கின்றது. அந்த விசுவாச பிரகாரமாக இது உண்மையான இயேசு திருவுடலுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி புதுமையை பார்க்கணும். அந்த புதுமையில அதோட ஒட்டி என்ன கேட்கிறோம் அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? உதாரணமாக நான் ஒரு கடவுள் போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு ரொம்ப தடையாக இருக்கும். ஆனால் பிரச்சனையை பற்றி கஷ்டத்தை பற்றி அதே இருக்கிறதுக்கு அது ஒரு வியாதி. என் நெஞ்சை ஆண்டவரை போட்டு நம்ம பாடுறோம் இல்லையா? என் நெஞ்சை ஆண்டவரை போட்ட பிரச்சனை அவர் மதுவே இல்லாமே அறிவித்து ஆண்டவரே நன்றியா பேசுறது. ஆனால் உண்மையாக வழக்கு முறையாக நம்ம நெஞ்சு வந்து ஆண்டவரை போட்டு கொண்டிருக்கிறார். ஒரு கிறிஸ்துவர் சொல்லும் பொழுது அந்த சென்சுலே அதுதான் நம்முடைய வழிமுறை. அதிகாரத்தில் சொல்றது பாருங்க. Through him, then, let us continually offer up a sacrifice of praise to God. அது விடாமலே இயேசுவின்
நிகழ்ச்சியாக நம்ம கடவுளுக்கு எப்போதும் நன்றி எப்படின்னாக்க sacrifice, அதாவது தியாகமாக கடவுளை போற்றி 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 இருக்கணும் என்று வார்த்தை சொல்கிறது. That is, அதாவது the fruit of lips that acknowledge his name. நம்ம நாம தரைக்கப்பட்டு ஆண்டவரே நன்றி என்று சொல்லணும் என்று இதுதான் நம்ம அழைப்பு. அப்ப நம்ம சோதிச்சு பார்க்க சொல்லும்போது இந்த மாதிரி நான் செய்யறதுனா இருக்கிறேன்னா நாம திறந்து நன்றி நன்றி சொல்லுதா அது சொல்லாம சொன்னாக்க ரொம்ப காலமாக சொல்றதுக்கு நம்ம நாம நம்ம வாய் ஒரு டம்மா சொல்றது பெருசு எவ்வளோ பெருசுனா கூட ஆனால் முக்கியமான கடவுளுக்கு போக்குதல் செய்யாம இருக்குன்னு சொன்னாங்க அந்த நாமக்கு பிரோஜனமே இல்லை. என்ன சொல்றீங்க? ஆண்டு மாற்ற பிரகாரமாக எப்படி சொன்னாங்க, நம்ம ஒரு sacrifice சொல்லும் போது நம்ம வாழ்க்கை பிரச்சனை இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, சோதனைகள் இருக்கு. இருந்தாலும் ஒரு sacrifice சொல்லும் போது நம்ம சில இடத்தை விட்டு நம்ம தியாகமாக செய்து இருக்கலாம். நமக்கு குறையாக கரையாக இருக்கலாம். இருந்தாலும் ஒரு sacrifice சொல்லும் பொழுது இதெல்லாம் மேலாகவே ஆண்டவரே உங்களுக்கு இந்த காணிக்கையாக என்னுடைய போக்குதலை உங்கள் வணங்குதலை என் நெற்றி முழுவதும் என் வாய் முழுவதும் அப்படியே வைக்கிறது அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவரே நான் உண்மையான கேட்கிறார் என் நாம உங்களுக்காக இருக்கணும். என் காதுல உங்களுடைய குரலை கேட்க மாட்டதே. Today when he shares his voice, do not attend to all of the இன்றைக்கு கடவுள் குரலை இன்றைக்கு பேச போறார். ஆமா இன்றைக்கு பேசுவார். இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு பேசும்போது நம்ம காது திறந்து இருக்கிறோம். நம்ம மனசு நம்ம கேட்கிறதுக்கு அந்த வழி கொடுத்துருக்கோம். ஸோ என்ன சொன்னாங்க நம்ம குணமளித்தல் அடையக்கூடாது. அதுதான் கொண்ட வாசம் சொல்வது பொழுது அந்த கொண்டிருக்கிறது பார்ப்பார்கள். அதுதான் பவுல் அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. That the eyes of our hearts may be enlightened என்று சொல்றார்கள். The God of our Lord Jesus Christ, the Father of God, may give you a spirit of wisdom and of reverence and the knowledge of you. அவர் அறிவதற்கு ஞானம் நிறைந்த ஆவியும் திருவடிப்பாடு நிறைந்த ஆவிகள் கொடுப்பாராக. இதன்படியாக உங்கள் பார்வை உங்கள் இதயத்திலிருந்து கண் பார்வை இருக்கின்றது. அது வெளிச்சம் ஒளி அடைவீர்களாக. அதுபடியாக உங்கள் அழைப்பு பற்றி உங்கள் எதிர்பார்ப்பை பற்றி அதெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் மற்ற அழக்க முடியாத அளவுடன் உள்ள மகிமை அவருடைய வல்லமை நம்ம வாழ்வுக்குள்ளாக செயல்படுகின்றது என்று சொன்னால் நம்ம விசுவாசப்படியாக செயல்படுகின்றது. அதெல்லாம் நீங்க உணர்வீர்கள் என்று நம்ம யதார்த்தமாக இருக்க முடியாது. நம்ம நினைக்கக்கூடாது நம்ம என்ன பணமாக இருக்கிறோம். எதிர்பார்க்க பிறகு அடுத்து பார்க்க சொன்னாங்க. ஒரு சில கதைகள் இருக்கலாம் தொடர்கிறது. நான் வழக்கமாக என் பேச்சு கடவுளுக்கு இல்லாமல் இருப்பதனால அது நமக்கு அதற்காக இறைவாக்கு பிரகாரம் அவர் என்ன சொல்றாரு? As you sing songs and hymns and spiritual songs, நீங்கள் சங்கீதமும் தெய்வ கீதங்களும் உலகமான உள்ள பாடல்களும் நன்றி
ஸோ எந்த நேரத்திலும் கடவுளால் நமக்கு ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியால் நிரப்பப்பட்டு addressing one another in psalms and hymns and spiritual songs. சங்கீதமும் பாடல்களும் ஆன்மீக உள்ள வீடுகளும் singing and making melody to the Lord with all your heart. இது சொல்றாங்க. முழு மனதோட கடவுளுக்கு அந்த ராகத்தோட அப்படியே பாடிக்கொண்டு always and for everything giving thanks in the name of our Lord Jesus Christ the Father. ஒவ்வொரு நேரத்திலும் எந்தெந்த சூழ்நிலையிலும் கடவுள் நன்றி சொல்லிவிட்டு அதுதான் sacrifice of praise. கடவுளுக்கு போற்றுதல். அது நம்மோட இருக்கணும் என்று ஆண்டவர் அவர் பிள்ளைகள் இந்த நிலைக்கு வரணும் என்று செய்திருக்கிறார். அதுதான் அவர் நம்மோடு இருப்பதற்குள்ளாக எப்படி நற்கருணை அந்த புதுமை அணிந்தது போலவே இன்றைக்கு நம்ம குணப்பட வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரே மாறாத ஒரு அன்றைக்கும் இன்றைக்கு எப்போதும் ஆண்டவரே சுற்றி இருக்கின்றார். ஆமென். ஒரு பிறந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் அவங்களை நினைவுக்கு பாருங்க. இது அருமையான நாள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள். அன்னை மரியாதையில் ஒரு பிறந்ததுனால ஆண்டவர் ஒரு நல்லபடியாக செய்வார்கள். அதுதான் பாருங்க எதிர்பார்ப்பு பிரகாரம் working together with him. கடவுளோட ஒத்துழைத்து that we teach you not to accept the grace of God in vain. கடவுளுடைய அருள்வாக்கு கொடுப்பது சும்மா சர்வசாதாரணமாக இருக்கிறாங்க. அவர் அவருடைய வருகிறது ஊத்தப்படுகிறது. நம்ம சும்மா அப்படியே தேவனுக்காக சர்வசாதாரணமாக நினைக்கிறார். ஆனால் when he says that the acceptable time of listen to you, உங்கள் மன்றாட்டை நான் கேட்கிறேன் அப்படி சொல்றார். and help you the day of salvation. இந்த மீட்பு தினத்திலே, இந்த மீட்பு நாளிலே நான் உங்களுக்கு உதவியாக நான் தீர்ப்பராக இருக்கிறேன். Behold, அப்படி சொல்றார். now is the acceptable time and now is the day of salvation. எப்ப அந்த குறிப்பிட்ட நேரம் நாளைக்கா முதலா அப்படியா வருகிறதா இல்லை. அவர் சொல்றாரு இந்த நொடி நேரத்துல தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த வார்த்தை வழங்கிருப்பாங்க. ஆண்டவர் தேர்ந்தெடுத்து நம்மளை குணப்படுத்தணும் என்று அவர் வந்திருக்கிறார். புதுமை நிறைந்த கடவுள் நம்மளை சந்திக்க வந்திருக்கிறார். மாறாத தெய்வம், மகிமை நிறைந்த தெய்வம் நம்மளை சந்தித்து நம்மளை தொட்டு நம்மளுக்கு இருக்க வியாதியெல்லாம் குணமடையணும் என்று அவர் வரலாறு சொந்தமாக நீங்க இயேசு நத்தம் என்பது உண்மையான இயேசு நம்ப முடியலையா? அது போலவே இன்றைக்கு நான் பார்த்து சொல்லுறாங்க. Truly, truly, I say to you, he who believes me, யாராக விசுவாசிக்கிறாரோ will do also the works that I do. நான் செஞ்ச வேலையை அவர்கள் செய்வார்கள். அது பொதுவாக சொல்றாங்க. And greater works than these will he do. நான் செஞ்சதுக்கு மேலாகவே அவர்கள் செய்வார்கள். Because I go to the Father. நான் தந்தையிடம் இருக்கிறேன். நான் ஆவியானவராக இருக்கிறேன். Whatever you ask in my name, whatever you take in my name, I will do it. God says, மாறாத தேவன் அன்றைக்கு இன்றைக்கு எப்போதும் உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் செய்வேன் என்று இன்றைக்கு சொல்றார். அவர் நாமத்தை கேட்கும்போது ஏன் that the Father may be glorified in the Son. If you ask anything in my name, I will do it. Amen. Amen. ஆண்டு வாக்குகளியாக பிரஸ்தாபியாக நம்ம நாடு தெரிவிக்கிறோம். ஆமென். நம்ம காவலுடைய உலகத்தை நம்ம கேட்கிறோம். ஆமென். நம் கட்டாவே இன்னும் ஆழமாக தெளிவாக
நம்ம கால் வந்து கடவுளோடு நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க இருப்பாங்க. கடவுளோடு நடக்க முடியாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டு கடவுளோடு நடக்கிறதுக்கு இந்த நேரத்தில் இந்த திருப்பணி பூசியில் தான் ஆண்டவர் பெருசாக ஏன் சொன்னா இது ஒரு புதுமை. ஒரு கிறிஸ்துவனாக இருந்தால் கடவுளோடு வெளியே வாழ்வார்கள். புதுமை வந்து சொல்லப்போதாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நடந்து அது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸானது. நம்ம நினைக்க கூட தேவை. ஆனா ஆண்டவர் புதுமை செய்வார். நம்ம மன்றாட்டை நம்முடைய தேவையை ஆண்டவரே இதற்காக நான் வேண்டிய ஆண்டவரே அந்த காரணத்துக்காக நான் வேண்டிய ஆண்டவரே சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்குன்னு சொன்னாங்க. அவர் என்ன செய்வாரு? நமக்கு தெரியாமலே அந்த புதுமையை கொண்டு வருவார். நாம் ஒவ்வொரு நல்ல புதுமையை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறேன். இன்னும் அவசியமாக உதாரணமாக சொல்லுறாங்க. பசியாருக்கு எனக்கு ரொட்டி இல்லை, முடிஞ்சிருச்சு. கடைக்கு போனதுலேருந்து நான் இருக்கிற நேரமும் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சிறிய விஷயம் கிடைக்கல. நாளைக்கு பஸ் எடுத்து என்னதான் சாப்பிட நினைச்சேன். ஆனா நேரத்துக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்க ஒருத்தர் நம்ம சகோதரர் சர்ச்ல இருந்து அவதான கோவில் ரொட்டியும் ஃப்ரூட்ஸும் எடுத்து பார்த்துட்டு போயிருக்கு. இதுக்கு அளந்து வச்சிருக்கீங்க. எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த புதுமையை செஞ்சு கொண்டே இருப்பாரு. பாருங்க, ஆண்டவர் செய்வாரா செய்வாரா அப்படின்னு நினைக்கிறார். இதே பாட்டு பிரகாரம் அவர் சொந்த அங்க போயிட்டு அவர் வந்து ரொம்ப ரொம்ப செய்யணும் முடியல. ஏன்னா குறையாக வச்சிருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா நல்லா தெரியுமே அப்படிலாம் சொல்லி இந்த நம்பிக்கையை காமிக்காம இருக்கிறதுனால சொந்த ஊர்ல தான் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. உங்க சொந்த வீட்டுல சொந்த குடும்பத்தாரத்தை ஏற்க மாட்டாங்க. நீங்களுடைய ஏற்பாட்டிலோ கடவுளுடைய குடும்பத்தோ ஏற்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புதுமை செய்யறாங்களா செய்ய முடியும். Except that he made his hands upon a few sick people and he marveled because of their unbelief. And the people that are not mentioned, full prayer, and not master, yet they are master will do. Apne others got it. Ye baat ye patte and the mari விசுவாசத்தை அவர் சொன்னாங்க. ஆனா நம்ம மனக்கண்கள் திறந்திருந்து நம்ம பார்த்து சொன்னாங்க, நிச்சயமாக ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு, அவர் செய்வாரு, எனக்கு அந்த வரம் வேணும், அந்த பணம் வேணும் அப்படின்னு சொன்னா கேட்டாங்க. நிச்சயமாக அவர் செய்வார். அதுதான் இன்னொரு வசனம் எடுத்துட்டாங்க. என் ஆண்டவர் இயேசு வந்தது பிறகு யூத மக்களுக்கு அவர் ஒரு பிரயாண சொல்றது. உங்களுக்கு சமாதானத்தை எழுதி கொடுத்த விஷயங்கள் தான் இன்றைக்கு கூட தெரியக்கூடாதா அப்படின்னு இருக்கிறார். யூத மக்கள் சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ளுறாங்க. நாம் see from your eyes, உங்க கண் பார்த்து இந்த வேலையெல்லாம் மறைச்சு வச்சாச்சு. For the day shall come upon you when your enemies will cast up a band about you and surround you. உங்க எதிர்க்கலாம் சுத்தி அடிக்கிறதுக்கு திட்டப்படுவார்கள். And hand you on every side and dash you to the ground, you and your children within you. நீங்க எல்லாம் தாக்கப்படுங்கள், இதெல்லாம் அடிச்சு போக போறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். And they will not leave one stone upon another Jew. இந்த ஆயுதத்துடன் உடச்சு ஒரு கண் உள்ளதுக்காக அதெல்லாம்
ஆண்டவர் சந்திக்கிறார், ஆண்டவர் மடிக்கிறார். ஆனா நீங்க வந்து ஒரு நாள் பார்ப்போம், ஒரு நாள் ஆனா இப்ப பேசுறாரு, இப்ப இருக்கிறாரு, இப்ப கூட பார்க்கிறாரு. மனசு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு குணமடைவதே Oh, that you have come to my God. This Saturday, today, we keep by day. Then your peace would have been at the will. From the summer of liberty, after all put away, and in the mountain, and your righteousness as the waves of the sea. Oh, the day that need the mountain, I love you, I'm the day to the covenant. அதுபோல எங்க வாழ்வுல நல்லதான ஒரு கேள்வி இருக்கும்பாங்க. And your offspring would have been like the same. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கட்டும் ஆண்டவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதுன்னா அந்த மண்ணை போலவே எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ அதிகமாக blessing-ஆக கொடுப்பார். And your descendants like his praise, உங்க பரம்பரை பிள்ளைகள் எல்லாமே அந்த மாதிரி அளக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பார். Their name will never be cut off or destroyed from before me. அவர் நாமங்களோ என்னால் அழிச்சு போகாது. அவர் வாழ்வெல்லாம் அறுத்து நிறைந்த நித்திய வாழ்வு நிறைந்த உள்ள வாழ்வாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு இதுவே உங்களுடைய காவல், உங்களுடைய வல்லமையை என்னுடைய உடலுக்கு தூரமான தன்னிச்சு காவல் வைக்க மாட்டது. என்னுடைய உடல் உறுப்புகளை தூரமானது. என் மனசு தூரம், என் மனக்கண்களுக்கு தூரமானது. என் பார்வையை தூரமானது. செல்வியில் இருக்கிறது அந்த மாதிரி வரும்போது அது இயேசு. எஸ் அன்னை மாதிரி பிறந்த நாள் அவங்க தாயாக இருந்து பிள்ளைங்க பூச்சி கொடுத்து ஆற்றுல வச்சுக்குவாங்க. நீங்களாம் அன்னை மாதிரி பேசுகிறீங்க. இன்றைக்கு இந்த நாளில் நாம சிட்டி ஆஃப் செலிப்ரேஷன் இன்றைக்கு தான் இயேசு மட்டும் அன்னை வந்து வந்து மகனே மகளே நம்புக்கு இந்த பிளஸிங் இந்த பர்த்டே நான் கொடுக்கிறேன் கொடுத்து அவனுடைய கோடி நன்றி சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தையெல்லாம் சும்மா சாதாரண தெய்வமான வார்த்தை மாமிப்படியாக பரிசுத்த வல்லமையாக என் மத்தியில் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் மனதுக்குள்ளாக என் கண் பார்வையை மகன்களை அப்படி மகிழ்ச்சியை பார்க்கிறோம். அளக்க முடியாத இந்த வல்லமையை ஆவிபடியாக செயல்படுவதை நாங்கள் பார்க்கணும். நாங்கள் அனுப்பிக்கிறோம். எவ்வளவு மாபெரும் பெரிதான எதிர்பார்ப்பு இருந்து தயார் செய்து அதெல்லாம் இப்போது முன்பாட்டியாக நாங்கள் உணர மாட்டோம். மேலும் இந்த காரியங்களை கேட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசினீர்கள். நாங்கள் ஒரு வார்த்தை வந்து சாமியை போல கீழே விடாதபடி நாங்கள் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் வாழ வாழ எங்கள் வாழ்வு ஆசிர்வதம் ஒரு பெரிய ஆர்வத்தோடு இருக்கும். அந்த நிம்மதி எங்கள் பிள்ளைகள் நாங்கள் கணிதங்கள் வாழ்ந்த வருத்த எண்ணாமல் நினைத்துள்ள விஷயமாக இருக்கிறார்கள். எப்படி தொடர்பான எங்கள் காலங்களே தொட்டு ஒவ்வொரு நடக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்பிரிட் பார்த்து இருக்கிறது. அவன் வாங்கியோடு நாங்கள் நடக்கிறதுக்கு அந்த பணத்தை கொடுத்து உண்மை எந்த சூழ்நிலை பின்பற்றி வர மாட்டோம். நாமையாகவே எப்போதும் எந்த
செய்யப்பட்டு இருக்கிறோம். நன்றி அப்பா. மாறாத தேவனான இயேசுவே, இன்றைக்கு எங்கள் மத்தியில் நடக்கின்ற எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை தொட்டு எங்கள் முழுமைப்படுத்தும் ஆண்டவரே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென். 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 நான் நமக்கு ஒரே கடவுளே நமக்கு விண்ணகமும் மன்னகமும் காண்பதே காணாததே யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போர்வை பாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவேறாது. தந்தையிடம் இருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
kita berdoa yaitu Yesus akan sentuh jiwa kita, badan kita, dan menyembuhkan segala yang sakit dan kurangkan, maka kita menerima keterangan untuk paham apa yang Yesus tujukan kepada kita. Ketika kita mendengar suara-Nya, hati kita untuk mengenalnya, dan hati kita untuk berbicara kepada Yesus. Dan kita telah sembunyi berterima kasih. Amin. Ibadah itu tujuan kita berdoa. Amin. Kemudian itu ikan itu pada itu. Ikan itu adalah Yesus Kristus. Dan mereka memakai memiliki banyak adalah akar berkaitan dengan itu. Apa terjadi dan terjadi? Ada kita tidak berkaitan dengan ini
அப்படியே முழுமையாக அதை பெற்றுக்கொள்வோம். அவருடைய அவருக்கு போற்றி நன்றி சொல்லி அந்த பண்டிகை
மாதா